நேயர்களே, தற்போது நாடு முழுவதும் பெரிய அளவுல பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு செய்தி நம்ம இப்போ அலசலாக பார்க்க போறோம். திரு ராகுல் காந்தி அவர்கள் அதிகார ஓட்டர்ஸ் அதிகார் அப்படிங்கிற யாத்ரா என்ற அடிப்படையில் ஒரு பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். வாக்காளர்களுடைய வாக்கு யாத்திரைகளுடைய அதிகாரத்தை முன்னிறுத்துவதற்காக அவர் அந்த யாத்திரையை ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆரம்பித்தார். அந்த யாத்திரையில் தேஜஸ்வி யாதவ், லாலு பிரசாத் யாதவ் மற்றும் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். அதே மாதிரி மூத்த கம்யூனிஸ்ட் தலைவரும் கலந்து கொண்டார். இப்போ அதே அன்று அதே நேரத்தில் இதனை மறைப்பதற்காக தேர்தல் கமிஷனுடைய தலைமை அதிகாரி, பொறுப்பாளர், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ஸ் மிஸ்டர் ஞானேஸ்வர் குமார் அவர்களும் கூட பேட்டி கொடுத்திருந்தார். தற்போதைய நிலையில இந்தியா கூட்டணிகள்ல மஹுவா மொய்த்ரா, ராகுல் காந்தி இப்படி ஏராளமான தலைவர்கள் அவர்கள் இலக்கு இல்லாமல் கடுமையான கேள்விகளை தேர்தல் கமிஷனை நோக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று நான் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அனலைஸில் பிரகலாத் பிரபாகர், அதாவது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களுடைய கணவர், ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிபுணர், ஆந்திராவை சேர்ந்த அவர்கள் நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தார். அந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லை. நிறைய ஏராளமான கேள்விகள், அறிவுசார் தளத்திலிருந்து ஏராளமான கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஆனால் ஞானேஸ்வர் குமார் அவர்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷன் பாடியினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவராக பேசாமல் பாரதிய ஜனதாவினுடைய செய்தி தொடர்பாளராக பேசிக் கொண்டிருக்கிறார் என ராகுல் காந்தி போன்றவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இதுல பிரச்சனை எங்க வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பிரச்சனை இந்த அனலைஸ்ல தேர்தல் கமிஷனை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஏ அண்ட் பி, ஒன்று ஆளும் கட்சியின் தலைவர் பிரதமர் மோடி அவர்கள், மற்றொன்று ராகுல் காந்தி. மூன்றாவது நபராக இரண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருவர் தானே இருக்க வேண்டும். ரெண்டு பேருக்கு இடையிலே முரண்கள் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது. அப்படி என்றால் இவர்களுக்கு மாற்றமாக ஒரு மூன்றாவது நபரை நியமிப்பதற்கு அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியை தள்ளுபடி செய்தார்கள். அதற்கு மாற்றாக பாரதிய ஜனதாவினுடைய பொலிட்பியூரோ கேபினெட்ல இருந்து ஒருத்தரை நியமித்தார்கள். அது அமித்ஷாவாக இருக்கிறது. அது எப்படி நியாயம் கிடைக்கும்? இப்போ முதலிலே கோளாறு, முற்றும் கோளாறு. அதற்கு பின்பு டெல்லியை தாண்டி மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய வெற்றி, ஹரியானாவில் வெற்றி. சில நாட்கள் இதெல்லாம் முடிந்த பிறகு ராகுல் காந்தி சொன்னாரு, 1 கோடி வாக்காளர்கள், 40 லட்சம் 65 லட்சம் 1 கோடி வாக்காளர்களை மராட்டியத்தில் நீங்கள் அதிகமாக சேர்த்தீர்கள், வாக்கு திருட்டு என்ற பெரிய பூகம்பத்தை அவர் வீசினார். அதே போன்று கர்நாடகாவில் மாதேஸ்வர்புராவில் 1,50,250 வாக்குகளை அதிகம் சேர்த்ததாகவும், கர்நாடகாவில் பல வீடுகளை இந்தியா டுடே நியூஸ் மினிட்ஸ் ஆபரேஷன் நடத்திய ஸ்டிங் ஆபரேஷன் மூலம் 2 பேர் அல்லது 3 பேர் வசிக்கக்கூடிய அளவிலான சிறிய வீட்டில் 48லிருந்து 80 வாக்காளர்கள் பதிவு செய்ததும், இன்னும் பல வாக்காளர்கள் 000 பதிவு செய்யப்பட்டிருந்த ரிக்கிங் உலகத்துக்கு வந்தது இந்திய சமூகத்தை ஆட்டி போட்டிருக்கிறது. ரொம்ப மோசடி. இதுல தேர்தல் கமிஷனை குறித்து நாம் கேள்வி எழுப்புவதற்கு ஒரு பத்திரிகையாளனாக நமக்கு நியாயம் இருக்கு. இது ரொம்ப மோசமான ஒரு தன்மை என்றுதான் இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது. இதற்கிடையில இந்த வாக்கு திருட்டு விவகாரத்தில் பல கேள்விகள் தற்போது எழுந்திருக்கிறது. ஞானேஸ்வரர் குமார் ஒரு அரசியல்வாதியாக மாறியிருக்கிறார் என்ற அந்த குறிப்பிட்ட குற்றச்சாட்டும் தற்போது இலக்காக கொண்டிருக்கிறது. அவருடைய அரசியல் தலைவரின் செய்தியாளர் சந்திப்பை போன்று அவருடைய பேச்சுக்கள், நான் பதில் தர முடியாது, நான் சொல்ல முடியாது, இப்படியெல்லாம் அவர் சொல்கிறார். இதற்கிடையிலே மஹுவா மொய்த்ரா அவர்கள் மிக கடுமையான கேள்விகளை, அமெரிக்காவில் படித்தவர், மிக கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். ஆக்ஸ்போர்டில் கல்வி கற்ற ராகுல் காந்தி அவர்களும் இப்படி அறிவுசார் தளத்திலிருந்து
இவர்களின் மோசடி அம்பலத்துக்கு வருகிறதா என்ற கேள்வி வருகிறது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றி தோல்வி ஒரு விவகாரம் அல்ல. ஆனால் மோசடிகளும் ஜனநாயக விரோதமான தன்மைகளும் சாவரின் தேசத்திற்கு எதிரான முறைகளையும் நாம் ஒருபோதும் ஆதரிக்க முடியாது என்பதுதான் உண்மை. சமூக வலைத்தளங்களில் இது குறித்து பெரும் பிரளயமும் விவாதமும் நடந்து கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி தற்போது சர் என்ற அடிப்படையிலே பீகாரில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்கிறது. அக்டோபர், நவம்பர் அந்த மாதங்களில் அவர் பிரச்சாரத்தை மக்களோடு மேற்கொள்கிறார். உங்கள் வாக்கை திருடிவிட்டார்கள், உங்கள் வாக்கை திருடிவிட்டார்கள் என்றெல்லாம் மிகப்பெரிய பிரச்சாரம் நடைபெறுகிறது. இந்த மாதம் முழுமையாக முடிந்த பின்பு செப்டம்பரில் இறுதி செய்யப்படும். ஆக இதை என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்விக்கு முன்னால் தேர்தல் ஆணையம் ஞானேஸ்வர் குமார் பதில் தர முடியாத 10 கேள்விகள் என்ன? நேற்று பிரகலாத் பிரபாகர் அவர்களுடைய 12 கேள்விகளை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். இன்றைக்கு தேர்தல் ஆணையம் பதில் தராத மழுப்பலான மௌனியான எந்த பதிலும் தர முடியாமல் சிக்கி போனார், திணறி போனார் என்பதுதான் உண்மை. முதலாவது கேள்வி, நாம் அதை வகைப்படுத்துகிறோம். இத்தகைய பெரிய அளவிலான சர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்வதற்கு முன்பாக எல்லா அரசியல் கட்சிகளையும் கூப்பிட்டு அழைத்து நீ பேசியிருக்க வேண்டுமே. ஏன் எந்த அரசியல் கட்சிகளும்? பாரதிய ஜனதா 38%, காங்கிரஸ் கட்சி 21%. இப்ப 38 என்று பார்த்தால் மீதி 62% மக்கள் பாஜகவுக்கு எதிரானவர்கள், 62% வாக்காளர்கள் வேறு வேறு கட்சியை சார்ந்தவர்கள், இன்க்ளூடிங் காங்கிரஸ். அப்ப அவர்கள்ட்டெல்லாம் போய் கருத்து கேட்கணும் இல்ல? நீ உடனடியாக 62 லட்சம் வாக்காளர்களை சிறப்பு திருத்தம் சட்டத்தின் அடிப்படையில் சர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய பேரை வந்து அந்த வாக்காளர் பட்டியலிருந்து டெலீட் செய்தீர்கள். அப்போ அதையா நீங்கள் செய்யலை? எல்லாரையும் கேட்டு அறிவிக்கல? நியாயமான கேள்வி. இனி காங்கிரஸ் இருக்கிறது, தேஜஸ்வி யாதவ் கட்சி இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, இந்தியா கூட்டணியில் ஏராளமான கட்சிகள் இருக்கிறாங்க. லாலு பிரசாத் யாதவுடைய கட்சி இருக்கிறது, அகிலேஷுடைய கட்சி இருக்கிறது, மமதாவுடைய கட்சி இருக்கிறது. எல்லாரையும் கூப்பிட்டு பேசாமல் திடீரென 65 லட்சம் வாக்காளர்களை தள்ளுபடி செய்தது என் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 வருஷத்துக்கு முன்னாடி அதை முடிவு கொண்டு வரணும். ஆனால் ஞானேஸ்வரர் குமார் அவசர கதியில் இந்த அறிவிப்பை கொண்டு வந்திருப்பது இந்திய அரசியல் அமைப்புக்கு முரணானது என்ற கேள்விக்கும் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. அதே சமயம் சொந்த விதியை தேர்தல் ஆணையம் பின்பற்றாதது ஏன்? இப்படிப்பட்ட ஒரு விதி இருக்கின்ற போது அதை நீ ஏன் பின்பற்றல அப்படின்னு கேள்வி கேட்டால் பதிலே சொல்லல. திரு ஞானேஸ்வர் குமார் திக்கி திணறி போனார். 3வது, வெள்ள பாதிப்புகளுக்கு மத்தியிலும் போதிய முன்னேற்பாடுகள் எதுவுமின்றி சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்ட அவசரம் என்ன? ஒரு நியாயமான கேள்வி தானே. அப்ப இவங்க எவ்வளவு மோசடி செய்யறாங்க அப்படிங்கிறது வெளியே வந்திருக்குல்ல. அந்த இடத்துல ஒரு அப்நார்மல்சி இருக்கிறது, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது அவசரமா சர்ற கொண்டு வந்தது என்ன? இதுக்கும் பதில் இல்லை. 4வது, சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையின் போது எத்தனை புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டார்கள்? இந்த கேள்விக்கு பதில் தாங்க ஞானேஸ்வர் குமார். இதெல்லாம் தரணும். 5வது, உரிய ஆவணங்கள் இன்றி எத்தனை கணக்கீட்டு படிவங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன, எத்தனை பேரின் மனுக்கள் பரிசீலனுக்கு உட்பட்டது அல்ல என அதிகாரிகளால் நிராகரிக்கப்பட்டது, அதற்கு காரணம் என்ன? இப்படி கேள்விகள். எத்தனை பேரை சேர்த்தீங்க, எத்தனை பேரை நிராகரித்திருக்கிறீர்கள், அந்த நிராகரிப்புக்கு பரிசீலனைக்கு அல்ல அதிகாரிகளால் நிராகரிக்கப்பட்டதின் காரணம் என்ன? இதை சொல்லுங்க. அடுத்து, பீகார் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையின் போது எத்தனை பேர் வெளிநாட்டினவர் இன்கர்ஷன், இன்ஃபில்ட்ரேஷன்,
வெளிநாட்டில இருந்து வந்தான்னு சொன்னீங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டை எங்களுக்கு தாங்க. எத்தனை வெளிநாட்டவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டவர் என்ற அந்த விவகாரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்ற கேள்வியும் ஞானேஸ்வர் குமார் முன்னால் வைக்கப்பட்டது. ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு வாக்காளர் பட்டியல் வடிவம் ஏன் டிஜிட்டலில் இருந்து ஆவண முறைக்கு மாற்றப்பட்டது? இதுக்கு முன்னாலே டிஜிட்டல் சொன்னீங்கல்ல, ஆவண முறைக்கு ஏன் மாத்தினீங்க? ராகுல் காந்தியிடம் பிரமாண பத்திரம் கேட்ட தேர்தல் ஆணையம் ஸ்டாலின் தொகுதியில் போலி வாக்காளர்கள் இருப்பதாக கூறிய அனுராக் தாக்கூரின் பிரமாண பத்திரம் கேட்காதது ஏன்? இவர்கிட்ட மட்டும் பிரமாண பத்திரம் கேட்டீங்க. ஒரு கலவர நாயகன் அனுராக் தாக்கூர், அவர் ஒரு நம்பிக்கையான ஆள் கிடையாது, மிக மோசமாக பேசக்கூடியவர், டெல்லியின் கலவரத்துக்கு பெரிய காரணகர்த்தா, கோலிமாரா என்றெல்லாம் பேசக்கூடிய இவர்தான் மத்திய அமைச்சர், உள்துறையினுடைய துணை பொறுப்பில் இருந்தவர். அவரிடத்துல நீ அஃபிடாவிட் கேட்காம ராகுல் காந்திட்ட ஏன் கேட்குறீங்க இந்த கேள்வியும் கேட்டார்கள். அனுராக் தாக்கூர் சொன்ன குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எந்த விசாரணையும் முன்னெடுக்கப்படாதது ஏன் என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையர் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்று சொல்லி கடந்து சென்றார். கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் ஞானேஸ்வரர் குமார் சென்றது தொடர்பான வீடியோக்கள் தற்போது இணையதளத்திலே பதிவாகி நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது. 10 கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்ததாக தெரியவில்லை என்பதுதான் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது இந்திய அரசியலில் மிகப்பெரிய கேலிக்கூத்தாக பார்க்கிறது. இந்த 65 லட்சம், இப்ப நம்முடைய கேள்விகள் என்னென்றால், இந்த 65 லட்சம் நீக்கினீர்களே, அதுல 22 லட்சம் பேர் இறந்து போனார்கள், 35 லட்சம் பேர் ஏதோ இடம் பெயர்ந்து போனார்கள், 7 லட்சம் போனவர் வேறு இடத்துக்கு போயிட்டாங்கன்னெல்லாம் காரணம் காட்டினீர்களே, அவர்களிடத்துல நீங்க டோர் பை டோரா போய் படிவத்தை கொடுத்த ஆதாரங்கள் இருக்கிறதா? ஆதாரம் இல்லை. அதை இஷ்டத்துக்கு நீக்கி இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் போய் பதிவு செய்யணும். ஆள் இருக்காரா, அப்பா இருக்காரு, சித்தப்பா இருக்காரு, இறந்துட்டாரு, அண்ணன் இருக்காரு, இறந்துட்டாரு, அதற்கான ஆதாரத்தை கேட்டா ஆதாரத்தை கொடுக்கல. சும்மா ரூம்குள்ள உட்கார்ந்து லோக்கல் கட்சிக்காரர்கள் கொடுக்கிற லிஸ்ட்டை வச்சு அனைத்தையும் நீக்கியிருக்கிறாங்க, அனைத்தையும் சேர்த்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய மோசடி. ஆகவே ராகுல் காந்தியினுடைய இந்த விவகாரத்தை தாண்டி இந்தியா முழுவதும் ஒரு கருத்து கணிப்புல 28% பேர் தான் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை, 72% பேர் நம்பிக்கை இல்லை என்ற தகவலை வைத்திருக்கிறார்கள். டிஜிட்டல் இதை கொண்டாங்க சார். டிஜிட்டல்னா இப்போ என்னுடைய பேர் இருக்குன்னா 00 போட்டு 108 போட்டா வந்துடணும், அதை தர மறுக்கிறார்கள். அதை ஞானேஸ்வர்ட்ட கேட்டா அது பெரிய மோசடி நடந்துரும் அப்படின்ட்டு தட்டி கழிக்கிறார். இவர் ஒரு மோசமான அதிகாரி என்பது தற்போது நிரூபணமாகிருக்கிறது என எதிர்க்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறது என்று நாம் நம்புவதற்கு அதிகமாக இருக்குது. டிஜிட்டலை கேட்டா கையும் மடியில் கணமில்லை என்றால் வழியில் பயம் இல்லை. இதோ டிஜிட்டல் எடுங்க, நீங்க போட்டு பாருங்க. 10வது வார்டுல 64வது பாகத்துல 43வது எண்ணில் போய் பாருங்க. இதோ எங்களுடைய அதிகாரிகள் சைட்ல இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, இதோ ரெக்கார்டு, இதோ டிஜிட்டல் கொடுக்கலாம்ல. டிஜிட்டலை கொடுத்தா மோசடி நடந்தன்னு தப்புகிறார். அதே போன்று அஃபிடாவிட் கேட்கிறீர்களே, அனுராக் தாக்கூருக்கு மட்டும் ஒரு நீதி, மற்றவர்களுக்கு ஒரு நீதி. அதே போன்று வாக்காளர்கள் 5 மணிக்கு மேல 6 மணிக்குள்ள ஏராளமான சதவீதங்கள், காலை 8 மணியிலிருந்து 5 மணி வரும் குறைவான சதவீதம், கடைசி 1 மணி நேரத்தில் ஏராளமான சதவீதம். எப்படியா போலாச்சு, வீடியோ கொடு, வீடியோ தர மறுக்கிறான். இப்படியெல்லாம் எந்த விதத்துல நீங்க இதை செஞ்சீங்க என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்புகிறது. அதே மாதிரி தேர்தல் நடத்துவதற்கு 1 வருஷம் முன்புதான் நடத்தணும் இதெல்லாம், ஆனா கடைசி 2 மாசத்துல நடத்துறீங்களே. அதே போன்று பூத்துல ஆபீசர் வீடு வீடாக போய் நீங்கள் சேகரித்தார்கள் என்றால் அதற்கான பாரம் என்ன, அந்த பாரத்தை முழுமையாக தருங்கள். அதே போன்று சுப்ரீம் கோர்ட்டும் இந்த பாரத்தை வெளியிட வேண்டும் என கேட்டது. எத்தனை பேர் போனீர்கள், எத்தனை ஃபார்ம் ஃபில் செய்தீர்கள், அந்த லிஸ்ட்டை கொடுங்க. ஒரு வீட்டுக்கு போனா ஆட் பண்ணா ஃபார்ம் வேணும், அவங்க டெலீட் பண்ணா ஃபார்ம் வேணும், இதையும் கேட்டார்கள். எதுக்குமே பதில் இல்லை. யாரோ ஒருவர் மைக்கை பிடித்து ஞானேஸ்வரர் குமார் சொல்றார், அதுக்கு எல்லாத்துக்கும் பதில். யாரோ ஒருவர்
மைக்கை பிடித்து 1,50,000 பேரை சேர்த்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? என்ன பேசுறார்? பொறுப்புள்ள எதிர்க்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி, பிரதமருக்கு சமமான இந்திய கான்ஸ்டிடியூஷனில் உள்ள ராகுல் காந்தி, அதை பார்த்து யாரோ ஒருவர் கேட்டா நான் பதில் தர முடியுமா என்று ஒரு சராசரி அரசியல்வாதியோட மோசமாக பேசியிருக்கிறார். சிசிடிவி கேமராவில் நீண்ட வரிசையை தாருங்கள் என்று கேட்டால் அதையும் தர மறுக்கிறார். அதில் சொல்லிட்டேன். டிஜிட்டலையும் தர மறுக்கிறார். ஒரே வீட்டில் பெரும் ஆச்சரியம், 580 470 என்கிற அளவில் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். தரையிலே வாழ்பவர்கள், பிளாட்ஃபார்மில் வாழ்பவர்கள், பொது இடங்களில் வாழ்பவர்கள் 000 போட்டு அவர்களுக்கெல்லாம் சேர்த்திருக்கிறார்கள். ஒருவருக்கு ஏராளமான ஐடிகள் வைத்திருக்கிறார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இட்ஸ் ஃபுல்லி ரெடிகுலஸ். இது ஒரு பெரிய கேலிக்கூத்தாக ஆகியிருக்கிறது. ஜூலை 15 ஏன் ஒருவரும் ஏன் லிஸ்டில் சேர்க்கவில்லை? அடுத்த கேள்வி. 22 லட்சம் பேர் இறந்து போனார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னால் நீங்கள் மற்றவர்களை சேர்த்தீர்களா? 22 லட்சம் பேரை எப்படி செய்தீர்கள்? எலெக்ஷனுடைய இந்த விவகாரத்தில் ஜூன் 7ஆம் தேதி வரை கடிதம் எழுதியிருக்கிறோம். ஆகஸ்ட் வரை எந்த பதிலும் இதற்காக நீங்கள் தரவில்லை. 22 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 2024 வெஸ்ட் பெங்காலையும் இதே தவறுகளை நடத்தியிருக்கிறீர்கள். அப்படி என்றால் ஒட்டுமொத்த தேர்தலையும் ரத்து செய்யுங்கள் என மஹுவா மொய்த்ரா கூறியிருக்கிறார். ஆகவே இது உண்மையிலேயே தேசிய அளவில் இந்தியாவை பற்றி ஒரு பெரும் தவறான எண்ணம் ஏற்படும். இந்த மாதிரியான தவறுகள் இராணுவம் மற்றும் போராளி குழுக்கள் இருக்கக்கூடிய, ஒரு மத வன்முறை நடக்கக்கூடிய, இனக்குழுக்கள் நடக்கக்கூடிய, சமாதானம் இல்லாத தேசங்களில் தான் நடக்கும். ஆனால் ஞானேஸ்வர் குமார் ஒரு மோசமான நடவடிக்கை அவர்கள் எடுத்திருக்கிறாரோ என்று எண்ணுவதற்கு கேட்கப்பட்ட 10 கேள்விகளுக்குமே பதில் இல்லை. வீடியோ பதிவை கேட்டால் தர மறுக்கிறார், டிஜிட்டலை கேட்டால் தர மறுக்கிறார். எப்படி சேர்த்தீர்கள்? உச்சநீதிமன்றத்தினுடைய வரம்பின் அடிப்படையிலே வாக்காளர்கள் பாரம் யார் சென்றால் அதை கேட்க மறுக்கிறார். யாரோ கேட்டதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். தேர்தல் ஆணைய சட்டத்தின்படி 1 வருஷத்துக்கு முன்பே முடிக்க வேண்டுமே என்று கேட்டால் அதற்கும் பதில் இல்லை. எதற்கும் பதிவில்லை. நாம் கேட்ட 10 கேள்விகளை இன்றைக்கு இந்தியாவில் இருந்த அனைத்து தேசிய நாளிதழ்களும் செய்தியாக போட்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை பெரிய அளவில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு யாரையுமே கூப்பிடல, எந்த எலெக்ஷன் பார்ட்டியும் கூப்பிடல. தேர்தல் நெருங்கு நேரத்தில் இது செய்யக்கூடாது. 3வது, வெள்ள பாதிப்புகளுக்கு இடையே அவசரமாக இதை ஏன் செஞ்சீங்க? 4வது, சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையில் எத்தனை புதிய வாக்காளர்களை இணைத்தீர்கள்? அடுத்து எத்தனை பேர் மனு பரிசீலிக்கப்பட்டது? பீகார் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையின் போது எத்தனை பேரை வெளிநாட்டினர் என்று அடையாளம் கண்டீர்கள்? ராகுல் காந்தி குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு ஏன் டிஜிட்டலை நீங்க ஆவண முறைக்கு அவசரமா டிஜிட்டல் இருந்து ஆவணமாக மாற்றினீர்கள்? இப்படியெல்லாம் பல கேள்விகளுக்கு பதில் தர முடியாமல் இந்திய தேர்தல் ஆணையமும் அதனுடைய தலைமையும் சிக்கி சின்ன பின்னமாக இருக்கிறது. இது ரொம்ப மோசம். ஆகவே ராகுல் காந்தி சொல்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் 3 பேர் மீதும் கடுமையான விசாரணை நடத்துவோம் என எச்சரித்திருக்கிறார். இது இந்தியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுதான் இன்னைக்குள்ள செய்தி. மீண்டும் அடுத்த செய்தியோடு சந்திக்கின்றேன். நன்றி.